அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப சுக்கிர பயிற்சி பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் யார்? இந்த மாதம் எங்க இருந்து எங்க எத்தனாம் தேதி பெயர்கிறார்? சுக்கிரன் 9 கிரகங்களில் ஆடம்பரங்களை குறிக்கக்கூடிய கிரகம். கணவன் மனைவி தாம்பத்திய வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்களை குறிக்கக்கூடிய கிரகம். புராணங்களின்படி அவர் அசுரகுரு என்று அழைக்கப்படுகிறார். அசுரகுரு என்றால் ஆடம்பரமான எதிர்மறையான எண்ணங்களுக்கான தலைவர் அப்படிங்கிறது மட்டுமே அர்த்தம். அந்த சுக்கிரன் இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி மேசராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலே ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 25 நாட்கள் பயணம் செய்ய போகிறார். சுக்கிரன் ஒரு மாத கிரகம். அவர் குறைந்தபட்சம் 25 நாட்களில் இருந்து அதிகபட்சம் 45 நாட்கள் வரை ஒரு ராசியில் பயணம் செய்வார். அவர் திடீர் யோகங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் தரக்கூடிய கிரகம். இந்த கிரகம் இந்த மாதம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களை செய்ய போகிறது, உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகராசி நேயர்களே வணக்கம். கடகம் என்பது காலபுருஷ தத்துவனின் 4வது ராசி. சந்திரனை ராசிநாதனாக கொண்ட ராசி. சந்திரன் தாயுள்ளம் கொண்ட ராசி. அனைத்து விஷயங்களிலும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் கொண்ட ராசி இந்த கடகராசி. கடகம் நீர் ராசி. பஞ்சபூத தத்துவங்களில் சரசிர உபயங்களில் சரராசி. சரம் என்றாலே நிலையான, எந்த ஒரு செயல் எந்த ஒரு விஷயங்களிலும் நிலையான தன்மை கொண்ட ராசி கடகராசி. சந்திரனை ஆட்சியாக கொண்டு எப்படியப்பா நிலையாக இருக்கும்? சந்திரன் அடிக்கடி நகரக்கூடிய கிரகம் ஆற்றி மனம் மாறுதல்கள் ஏற்படும். ஆனால் தன் கொண்ட கொள்கை தன் கொண்ட லட்சியங்களில் எப்பொழுதுமே மாற மாட்டார்கள். அதனால் கடகராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவனின் 4வது ராசியாக இருந்து தாயின் அன்பையும் தாயின் அரவணைப்பையும் பெறக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ராசி. இந்த ராசிக்கு இந்த சுக்கிரன் என்ன செய்ய போகிறார்? இந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு பயணம் செய்ய போகிறார். சுக்கிரன் கடகராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே எதிரிதான். கடகம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்துமே பாதக கிரகங்கள் தான். இந்த ஆண்டு இந்த மாதம் என்ன உங்களுக்கு நல்ல நிகழ்ச்சி என்றால், அந்த பாதக ராசியில் வேற எந்த கிரகமும் இல்லை. இந்த பாதகாதிபதி சுக்கிரன் மட்டுமே இந்த ரிஷப ராசியில் பயணம் செய்ய போகிறார். இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன மாதிரியான துன்பங்கள் செய்வார், என்ன மாதிரியான இன்பங்கள் செய்வார்? வீடு கட்ட கடன் வாங்க வைப்பார். கட்டாயம் எவ்வளவு பைசா இருந்தாலும் பற்றாக்குறையை ஏற்படுத்துமா? இந்த கடகராசிக்காரர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுத்தும். காரணம் அட்டமச்சனை இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. 2026 மார்ச் 6ஆம் தேதி வரை வாக்கிய பஞ்சாங்கப்படி கடகராசிக்காரர்களுக்கு அட்டமச்சனை இருக்கிறது. கடகராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார். 2இல் கேது பொருளாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவர். கடன், எதிரி, குடும்பத்தில் பிரச்சனை, பொருளாதார ரீதியான தொந்தரவு, தொல்லை, குழந்தைகளை படிக்க வைப்பது கூட போதுமான பணம் காசு இல்லை என்று புலம்ப வைக்கக்கூடிய இடத்தில்தான் இந்த ஆண்டு உங்களுக்கு கிரகங்கள் நிறையாக பயணம் செய்கிறது. அப்ப இந்த 2025 முழுவதுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டும். இந்த சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு அவ்வளவு சிறப்பானது கிடையாது. யாருக்கேனும் மனைவிக்கு உடல் ரீதியான சிறு சிறு தொந்தரவு தொல்லைகள் இருந்தால் மனைவியின் உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். சுக்கிரன் என்றாலே மனைவி தானே. அந்த சுக்கிரன் பாதகஸ்தானத்தில் பயணம் செய்கின்ற பொழுது கணவன் மனைவிக்குள் கருத்து முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நிறைய உருவாக்கும். ஒரு சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதங்கள் ஏற்படும். கணவன் மனைவிடையே கொஞ்சம் ஒற்றுமை குறைபாடு ஏற்படும். இதை ஏன் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது? இதை தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்வியல் விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்காக தான் சொல்லப்படுகிறது. சண்டை தானே வருவா, சண்டை போடுவோம், அதற்காக ஜோதிடம் சொல்லப்படுவது கிடையாது. சண்டை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று கடகராசியில் பிறந்த ஆண் பெண் இரு பிள்ளைகளுமே அவருடைய வாழ்க்கை துணையை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இந்த 25, 26 நாட்கள் இரவு நேரங்களில் இருசக்கர வாகனத்தில் வெகு தூரம் செல்வதை, கணவன் மனைவியாக செல்வதை தம்பதியர்கள் குறைத்து கொண்டாலே இந்த கடகராசிக்காரர்கள் இந்த பெரிய துன்பத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். முடிந்த உரை உங்களுடைய பயணத்தை பொது போக்குவரத்தில் பயன்படுத்துவதே மிகச் சிறப்பானது.
அரசு பேருந்து, தனியார் பேருந்து, இந்த மாதிரி விஷயங்களை இந்த 25, 26 நாட்கள் நீங்கள் பயணம் செய்தாலே போதுமானது. உங்களுக்கு பெரிய துன்பங்கள் வராது. இல்லைங்க சொந்தமா கார் வச்சிருக்கோம் அப்படின்னா கார் பயணம் செய்யலாம். இருசக்கர வாகன பயணத்தை தவிர்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏனென்றால் வாகனங்களில் செல்கின்ற பொழுது கண்களில் பூச்சியுடைய தாக்குதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்களையும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு செய்யும். சரி, கடகராசிக்காரர்களுக்கு சுபமான நிகழ்ச்சிகள், சுபமான விஷயங்கள் எதுவுமே கிடையாதா? அப்படி என்றால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். உங்கள் ராசியின் யோகாதிபதி செவ்வாய் 2ஆம் இடத்தில் பயணம் செய்யும் பொழுது உங்கள் வாக்கு வன்மை ஏற்படும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி முடிப்பதற்கு என்ன போராட்டம் செய்தாலும் நீங்கள் வெற்றி அடைந்தே தீர்வீர்கள். தீர வேண்டும் என்று ஒரே லட்சியமான பயணங்களை மேற்கொள்வீர்கள். அந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு வெற்றி ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை கொடுக்கும். மற்றபடி உங்களுடைய ராசிக்கு 8ல் சனி பகவானும் ராகு பகவானும் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருக்கிறார்கள். 8ஆம் இடத்தில் சனி ராகு இருப்பதும் சிறப்பு கிடையாது. குரு பகவானும் 12ஆம் இடத்தில், பாதக ஸ்தானத்தில் சுக்கிர பகவான். இந்த ஒரு மாதம் உங்களுக்கு கிரகநிலைகள் கொஞ்சம் சரியில்லாத இடத்தில் தான் பயணம் செய்கிறது. கவனமாக இருங்கள், வாழ்வில் வெற்றி பெறுங்கள். உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய இந்த எதிர்மறை பலன்கள் எல்லாமே கட்டாயம் நடக்க வேண்டும் என்பதில்லை. அதிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சொல்லப்படுகிறது. மற்றபடி உங்களுக்கு எல்லாம் சுகமாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போவது ஒரு சிறந்த பலனாக இருக்காது என்றே தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கவனமாக வாழ்க்கை பயணத்தை நகர்த்துங்கள். கடவுள் அடுத்த ஆண்டு 2026 உங்களுக்கு மிகச் சிறப்பான ஆண்டாக கட்டாயம் அமைத்து தருவார். இந்த கடகராசியிலே இருக்கக்கூடிய புனர்பூஷம், பூசம், ஆயில்யம், புனர்பூஷம் 4ஆம் பாதம் மட்டுமே இந்த கடகராசியில் இருக்கிறது. புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு தாத்தா முன்னோர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். பள்ளி படிப்பு மிகச் சிறப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு எந்த ஒரு தடங்கள் விஷயங்களையும் செய்யாது. 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கும் 10ஆம் வகுப்பு ஆண்டு தேர்வு எழுதும் பொழுது உங்களுக்கு சனி மாறி இருப்பார். அதனால உங்களுக்கு பெரிய தொல்லைகள், பெரிய விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இல்லை. கல்வி மிகச் சிறப்பாகவே இருக்கும். கடகராசியில் பிறந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு. அடுத்து பூசம். பூசம் சனியுடைய நட்சத்திரம். உங்களுடைய நட்சத்திராதிபதி சனி பகவான் 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். வழக்கில் வெற்றி கிடைக்கும். இடம், மண் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளிலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் பூச ராசியில் பிறந்த கடகராசியில் பிறந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம். புதன் சந்திரனுக்கு பகை பெறக்கூடிய நட்சத்திரம். பட்டாசிட்டா, ரெக்கார்ட், டாக்குமெண்ட்ஸ் இது சம்பந்தமான விஷயங்களில் சிறு மன உளைச்சல்களும் அரசு அதிகாரிகளை தேடி அலையக்கூடிய வாய்ப்பு விஷயங்களையும் ஏற்படுத்தும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு வளமான வாழ்க்கை விஷயங்களை தரும்.